முதல் கேள்வியை நான் இதயத்துள்ள அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். மோடி அவர்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருந்தது. இப்போ தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை? மோடி அவர்கள் ஏதோ இன்னைக்கு மட்டும் ஒரு வெறுப்பு பேச்சை பேசலை. குஜராத்தில் அவர் அரசியலில் இருந்த காலத்தில், பிறகு முதல்வராக இருந்த காலத்தில் வெறுப்பு பேச்சுகளால் கலவரங்கள் ஏற்பட்டு பல்லாயிரம் பேர் உயிரிழந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வெறுப்பு பேச்சு என்பது பிரதமரான பிறகும் தொடர்கிறது. இதுதான் இந்தியாவில் வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க, இந்திரா காந்தி இருந்தாங்க, ராஜீவ்காந்திலாம் இருந்தாங்க. அவர்கள் காலத்திலலாம் அவர்கள் மீது இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தில் போய் இவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு எந்த காலத்தையும் கேட்டதில்லை. வாஜ்பாய், அத்வானியே இன்னும் கோர் இந்துத்துவா அவர் மேலே கூட எந்த கட்சியும், ஏன்னா தேர்தல் நேரத்தில் பொறுப்பாக அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, இந்துத்துவா கொள்கை கொண்டிருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மீதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இல்லை. ஆனால் இந்த முறை என்னன்னு சொன்னால், நம்முடைய பிரதமர் மோடி எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. அதாவது போகிற இடங்களில் தலித்தை வாழ்த்தி பேசுவார், தலித்துக்கு எதிராக செய்வார். ஓபிசியை வாழ்த்தி பேசுவார், தன்னை ஓபிசின்னு சொல்லுவார். ஆனால் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கோ ஜாதிவாரி கணக்கெடுப்போ எதிராக இருப்பார். சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. அதே நேரத்தில் இங்கே உங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக நாய்க்குட்டின்னு கூட சொல்லியிருக்காரு. காரில் நாய்க்குட்டி அடிபட்டா எவ்வளோ, அந்த மாதிரிலாம் எவ்வளோ தூரம் வெறுப்பு பேச்சு பேசணுமோ பேசியிருக்காரு. இந்தியாவில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினா இந்துக்களில் ஒரு சாரார் நமக்கு வாக்களிப்பார்கள் நினைக்கிறாங்க. இது ஒரு முறை நடக்கலாம், 2 முறை நடக்கலாம், எல்லா முறையும் நடக்காது. இதே குற்றச்சாட்டு தானே அவங்களும் வைக்கிறாங்க. சிறுபான்மை அரசு, சிறுபான்மையுடைய வாக்கு வங்கியை குறி வச்சு எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க பேசுறாங்க. இவங்க இந்துக்களுக்கு பேசினா இவங்க சிறுபான்மையுடைய வாக்கு வங்கியை வாங்கணும்னு பேசுறாங்கன்னு பாஜக குற்றம் சாட்டுது. அது பொய்யான பொய். காரணம், திரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்தியாவில் ஒரு வகுப்பினர், அவங்க 3 விழுக்காடு இல்லை 5 விழுக்காடுக்காரங்களுக்காக தான் அரசியல் அதிகாரம் இருக்குது. கல்வி அவங்கள்ட்ட போயிருச்சு, துணைவேந்தர் பதவி, ஆளுநர் பதவி, இப்படி எல்லா பதவிகளும் அவர்களுக்கு போயிருச்சு. 90 விழுக்காடு இந்துக்களுடைய அதிகாரம், கல்வி, பொருளாதாரம் எல்லாமே ஒரு வகுப்பினர், ஒரு கார்ப்பரேட் குரூப்பு அல்லது ஒரு வகுப்பினருக்கு போச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு, ஆதாரமாக சொல்கிறாரு. பிரதமர் அலுவலகத்தில் இன்னைக்கு 97 பேர் யார் இருக்காங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்த ஓபிசி இந்துக்களோ, தலித் இந்துக்களோ, ஏன் உயர்ஜாதி இந்துக்களோ இல்லை. அப்போ ஈக்விட்டி, இதைத்தான் டாக்டர் மன்மோகன் சிங் அன்னைக்கு பேசினார். த வேர்டு ஈக்விட்டினா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நேற்று கூட நம்முடைய முதல்வருடைய உரை டெல்லியில் வாசிக்கப்பட்டது. என்ன சொன்னார் சொன்னால், இன்க்ளூசிவ், அதாவது எல்லாருக்கும் உள்ளடக்கிய ஒரு அதிகாரம் எல்லாம் கிடைக்கணுங்கிறாங்க. இதைத்தான் காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கு அது இந்துக்களுக்கான, முஸ்லீம்களுக்கான, எல்லாருக்குமான கட்சியா இருக்கு. ஆனா பாஜக, ராகுல் காந்தி மேலையும் இப்ப நோட்டீஸ் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்கல்ல. அவர் பேசினது என்ன பேசினார்? அவரு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் அப்படிங்கிற திசையில பாஜக இந்த நாட்டை கொண்டு போக பார்க்கிறது. அது உண்மைதானே? அப்ப அது உண்மைதானே காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடா இருக்கலாம். ஆனா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல இப்ப எதை நீங்க முன்னிறுத்துறீங்க, எதை நோக்கி நீங்க போறீங்க? இப்ப இதைத்தான் நான் சொல்றேன். ஒரே நாடுங்கிற திசையில் கொண்டு போகிறாங்க, தேர்தலை ஒன்றா வைக்கணுங்கிறாங்க. கடைசியாக ஒரே வேட்பாளராகவும் ஆக்கிட்டாங்க. குஜராத் நடந்து பார்த்தீங்கல்ல, 8 வேட்பாளர்களை அவங்கள விலைக்கு வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உத்தரவாதம் போட்ட கையெழுத்து போட்டவங்களே விலைக்கு வாங்கி இன்றைக்கி ஒரு வேட்பாளர் உருவாயிருக்கு. ஏன்? அப்போ என்ன காரணம்? ஒரே வேட்பாளர் அப்படின்னா இந்த நிலைமைக்கு போகும். ஒரே கடைசியாக ஒரு சாதி இந்த நிலைமைக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதா முக்கியம். அதுவும் இல்லையா? இப்ப பாஜக இத வெளிப்படையா மோடி பேசுறாரு மத அரசியல அப்படின்னா இத மறைமுகமா பேசுற மாதிரி இல்லையா? ஒரே மதத்துக்கு கொண்டு போறாங்க போது ஒரு அச்சத்தை அந்த மக்களிடையே உருவாக்குற மாதிரி இல்லையா? ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி இல்லையா? அதுக்கு தானே இப்ப தேர்தல் ஆணைய நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஒருத்தர் கிழக்கு திசையில போறாருப்பா, ஒருத்தர் நிக்கிறாரு. கிழக்கு திசையில் போறவரை கிழக்கு திசையில் போறதுன்னு சொல்ல முடியும், நிக்கிறவரை போய் நீ மேற்கு திசையில் போன்னு சொல்ல முடியுமா? இதே தானே இப்ப மோடி சொல்றாரு, நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நான் வந்திருக்கேன், அம்பலப்படுத்தி தானே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றது நியாயம்னா அவர் சொல்றது நியாயம், நீங்க சொல்றது தப்புன்னா அவர் சொல்றது தப்பு. நான் சொல்றேன், ஒரு செயல் செய்யப்பட்டால் செய்தவர் மேல நீங்க இது பண்ணும், செய்யாதவர்களை போய் நம்ம சொல்ல முடியாது. மோடி பேசிய பேச்சு உண்மையா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, அதிக குழந்தை பெற்றதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு மோடி குடும்பத்தில் 6 பேர் அவருடைய சகோதரர்கள், அமித்ஷா குடும்பத்தில் 7 பேர் சகோதரிகள் உள்பட, அசோக் சிங்கால் வீட்டில் 5 பேர், இப்படி
மோகன் பகவத் வீட்டில் 4 பேர். அப்போ அதிகமான குடும்பத்தை அதிகமான புள்ள பெக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் யாரை குறி வைக்கிறாரு? இஸ்லாமியர்களை குறி வைக்கிறாரு. அப்போ இது மக்களுக்கு தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னேன், காரில் அடிபட்ட அதாவது நாய்க்குட்டின்னு சொன்னார். இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்? இந்தியா முக்கியமான முதல்வர் அவர் 80க்கு 20ன்றாரு. அவங்க சொன்னதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்லலை? எல்லாருக்குமான சொல்கிறோம். இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்கிறா இருந்தால் இன்றைக்கி 14 லட்சம் கோடி உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, வரி இல்லாமல் ஆக்கியிருக்காங்க கார்பரேட்டுகளுக்கு. அதே மாதிரி 26 லட்சம் கோடி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், 26 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது 90% இந்துக்களுக்கு எதிரானது இல்லையா? அவங்களுக்கு கிடைக்கல, யாருக்கோ கிடைச்சிருக்கு. அப்போ 90% இந்துக்களுக்கு எதிராக இந்த பாஜக இருக்கு. ஆனால் சொல்லுது பாரத மாதா கி ஜெய், இந்துத்துவா இதெல்லாம் சொல்கிறாங்க. பேசுவது காமம், பேசுவது நாணம், செய்வது காமம் சொல்லி கம்பர் சொல்லுவாரு ராவணனை பார்த்து. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்க இதே தான் கம்சன் என்ன செஞ்சாரு? கம்சன் மாதிரி ஒரு நியாயத்தை பேசினவர் கிடையாது. ஆனா குழந்தைகளை பூரா கொண்டாரு. இதுதான் நம்ம பேசலாம்.